ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் எடுத்துக்காட்டு 2.45 பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். ஓர் இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு 40,000 மற்றும் ஒவ்வொரு வருடமும் அதன் மதிப்பு 10% குறைகிறது. 6வது வருடத்தில் இயந்திரத்தின் தோராய மதிப்பை காண்க. அதாவது ஒரு இயந்திரத்தோட மதிப்பு கொடுத்துருக்காங்க 40,000ன்னு, அதோட மதிப்பு ஒவ்வொரு வருஷமும் 10% குறைஞ்சிட்டே வருது. சரியா? 6வது வருஷம் முடிவில் அந்த இயந்திரத்தோட தோராய மதிப்பு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டுபிடிப்போமா? தீர்வு: இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு ரூபாய் 40,000. முதல் வருட முடிவில் இயந்திரத்தின் மதிப்பு 10% குறைந்து 90% இருக்கும். சரியா? இப்போ இருக்க மதிப்பிலிருந்து ஒரு வருஷம் கழிச்சு அந்த இயந்திரத்தோட மதிப்பு 10% குறைஞ்சி 90% இருக்கும். சரியா? முதல் வருட முடிவில் இயந்திரத்தின் மதிப்பு 40,000 × 90%. அப்போனா 90/100. சரியா? இப்போது அடிச்சு கொடுக்கலாமா? 2 0க்கு 2 0வா அடிச்சிடுறோம். சரியாப்பா? இப்போ 400 × 90 இருக்குது. 3 0வா அப்படியே போட்டுடுறோம். 36 போட்டாச்சு. ஒரு வருட முடிவில் இயந்திரத்தோட மதிப்பு 36,000 ரூபாய். சரியாப்பா? 2ஆம் வருட முடிவில் இயந்திரத்தின் மதிப்பானது முதல் வருட மதிப்பில் 10% குறைந்து 90% இருக்கும். 2வது வருஷ முடிவில் இயந்திரத்தோட மதிப்பு 10% குறையும். அது எதுலேருந்து 10% குறையும்னா முதல் வருட மதிப்பிலிருந்து 10% குறையும். சரியா? 2ஆம் வருட முடிவில் இயந்திரத்தின் மதிப்பு 36,000 × 90%. அப்படின்னா 90/100ன்னு போடணும். சரியாப்பா? அடிச்சு கொடுக்கலாமா? 2 0க்கு 2 0 அடிச்சு கொடுத்தாச்சு. இப்போது 360 × 90 இருக்கு. 360 90ஆல் பெருக்கியிருக்கோம். இங்கே பாருங்கள், 0 அப்படி போட்டுறீங்க. 9 0 0, 9 54, மிச்சம் 5, 39 27, 27 5 32. சரியாப்பா? 32,400 ரூபாய். இப்போது நமக்கு ஒரு தொடர் வரிசை கிடைக்கிது. ஃபஸ்ட்டு இயந்திரத்தோட மதிப்பு 40,000, ஒரு வருட முடிவில் 36,000, 2 வருட முடிவில் 32,400. இப்படியே போயிட்டே இருக்கும். டிட்டோ 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 வச்சிடறோம். இது பெருக்கு தொடர் வரிசையான்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். சரியாப்பா? பெருக்கு தொடர் வரிசையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா பொது விகிதம் சமமாக இருக்கணும். இருந்துச்சுன்னா அது பெருக்கு தொடர் வரிசை. சரிதானப்பா? இப்போ முதல் உறுப்பு A = 40,000, பொது விகிதம் R = T2/T1. இதுக்கு 40,000 T1னும் 36,000 T2னும் 32,200 T3னும் எடுத்துக்கணும். சரியா? இப்போது பொது விகிதம் R = T2/T1, 36,000/40,000. சரியா? இப்போ அடித்து கொடுத்தோன்னா 3 0க்கு 3 0 போயிடும். 9 36, 10 40, 9/10ன்னு ஆன்சர் கிடைக்கும். சரியா? அதுக்கடுத்து பொது விகிதம் T3/T2 கண்டுபிடிக்கணும். சரியாப்பா? T3/T2 = 32,400/36,000. இப்போ என்ன செய்யணும்? 2 0க்கு 2 0 அடி ஆயிடும். இப்போ 2ஆல் அடிக்கணும். 360 2ஆல் அடித்தோம்னா 1 2 2, 8 2 16, 0, 180 கிடைக்கும். இங்கே 324 2ஆல் அடித்தோம்னா 1 2 2, மிச்சம் 1, 6 2 12, 2 4. சரியா? இதை 2ஆல் ஊற்றோம்னா 9 2 18, 0 கிடச்சிரும். சரியாப்பா? 8 2 16, 1 2 2. சரியா? இப்போ 9ஆல் அடிக்கலாமா? 9 81, 19 90, 9/10. பொது விகிதம் R = T2/T1 = T3/T2 = 9/10. சரியா? பொது விகிதம் சமமாக இருக்கிறனால இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை. எனவே 40,000, 36,000, 32,400 டிட்டோ 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 இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை. நமக்கு 6வது வருட முடிவில் இயந்திரத்தோட தோராய மதிப்பு கேட்டிருக்காங்க. அப்படின்னா n = 6. சரியா? பொது உறுப்புக்கு ஃபார்முலா Tn = AR⁻n-1. இப்போ n = 6ன்னு எடுத்தோம்னா n இருக்கிற இடத்துலலாம் 6ன்னு பிரதியிடணும். சரியா?
T6 = ஏக்கு 40,000 மதிப்பு போட்டுடணும் இன்ட்டு ஆரோட மதிப்பு 9/10 த ஹோல் பவர் 6 - 1 சரியா. 40,000 இன்ட்டு 9/10 த ஹோல் பவர் 6 - 1ன்னா என்னப்பா கிடைக்கும் 5 சரியா. இப்போ என்னப்பா எழுதணும் 40,000 இன்ட்டு 9/10 5 தடவை போட்டு பெருக்கணும் சரியா. 9/10 இன்ட்டு 9/10 இன்ட்டு 9/10 இன்ட்டு 9/10 இன்ட்டு 9/10. இப்போ அடித்து கொடுக்கலாமா. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடறோம், ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடறோம், ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடறோம், ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடறோம். இப்போ என்ன மிச்சம் இருக்குது 4 இன்ட்டு 9 இன்ட்டு 9 இன்ட்டு 9 இன்ட்டு 9 இன்ட்டு 9/10 சரியா. இப்போ பெருக்கணும். தொகுதியில் உள்ள 4 இன்ட்டு 9 இன்ட்டு 9 இன்ட்டு 9 இன்ட்டு 9 இன்ட்டு 9 பெருக்கணும்னா 2,36,196 கிடைக்கும். /10 /10னா என்னப்பா அர்த்தம் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கணும்னு அர்த்தம். அப்போனா 23,619.6 ஜீரோ சேர்த்துக்கிட்டோம்னா 23,619.60 அப்படின்னு கிடைக்கும். 60 பைசான்னு அர்த்தம் சரியாப்பா. தேர்ஃபோர் 6வது வருடத்தில் இயந்திரத்தின் மதிப்பு ரூபாய் 23,619.60 காசுகள் சரியா. கணக்கில் கேட்டிருந்ததை கண்டுபிடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.